தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலை மே 14ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என மாநில தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் 17 மற்றும் 19 தேதிகளில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பாணை வெளியிட்டது. ஆனால் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை எனவும் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தியும் திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி கிருபாகரன் தேர்தல் ஆணைய அறிவிப்பாணை ரத்து செய்தார். இதை எதிர்த்து தேர்தல் ஆணையத்தின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை நேற்று நீதிபதிகள் நூட்டி மோகன் ராவ் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மே 15ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. வாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள் உத்தேச தேதியை தெரிவிக்காமல் சரியான தேதியை அறிவிக்க வேண்டும் என்று கூறி விசாரணையை ஒத்திவைத்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் ஏப்ரல் மாதத்திற்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. ஆனால் அந்த மாதம் நடத்த முடியாது என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மே 14ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க உத்தரவிட்டதுடன் பிரதான வழக்கை மார்ச் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டது. ஏப்ரலில் அவங்க எலெக்ஷன் நடத்தலான்ற மாதிரி நாங்கள் வாதம் வைத்தோம். நீதிபதிகள் எங்களுடைய வாதத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு மே 14க்குள் இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நடத்தி முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கார். அவர் அந்த உத்தரவு போட்டதுனால மே 14க்குள்ள எலெக்ஷன் நடத்தி முடிக்கணுன்ற உத்தரவு போட்டதுனால எப்படியும் ஏப்ரல் மாதத்தில் மிட் ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அவங்க இஷ்யூ பண்ண வேண்டிய நேரிடும்.